வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீதான விசாரணை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. காரைநகர் கடற்பரப்புக்குள் அத்துமீற பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட 16 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி செல்லப்படும் தங்கத்தை விற்பனை செய்வதற்கு முகவர்களாக செயற்பட்ட 4 ராமநாதபுரத்தில் கைது. சியரா லியோனில் நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் மேலும் சிலருக்கு இபோலா நோய் தொற்று காணப்படுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீதான விசாரணை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ரத்னகலாவினால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் இந்த வழக்கிற்காக மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி ஆஜராகியிருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவருக்கும் தலா 4 வருட சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நேற்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பிணை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு பிணை கோரி வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வம், அன்புக்கரசு, அசோகன், பரணிக்குமார் ஆகியோர் வழங்கி தந்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கர்நாடகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாத்திரமே மனுவில் கையெழுத்திட முடியும் என்பதால் பெங்களூரை சேர்ந்த 4 வழக்கறிஞர்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும், சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்ய கோரியும், தங்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய விதிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரியும் 3 மனுக்கள் இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே நீதிபதி டி குன்ஹாவின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு இந்திய அளவில் குற்றவியல் வழக்குகளில் அனுபவமிக்க சட்ட நிபுணர்கள் பெங்களூருக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தி ஹிந்து மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது. காரைநகர் கடற்பரப்புக்குள் அத்துமீற பிரவேசித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த 16 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களின் 4 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராசா கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடற்படையினரால் குறித்த மீனவர்களும் படகுகளும் தமது அதிகாரிகளிடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து வருகை தந்திருந்தமை தெரிய வந்துள்ளது. தமிழக மீனவர்கள் 16 பேரும் இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி செல்லப்படும் தங்கத்தை விற்பனை செய்வதற்கு முகவர்களாக செயற்பட்ட 4 ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்க கடத்தலுடன் தொடர்புடைய மேலும் சிலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ராமநாதபுரம் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து 44 லட்சம் இந்திய ரூபாய் பணத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் தங்க கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பெரும் போகத்திற்கான செய்கை நடவடிக்கைகளை தொடர்ந்தும் ஆரம்பிக்க முடியாதுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. செய்கை நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நீர்ப்பாசன நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 30 காணப்பட வேண்டும் என திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென்ன குறிப்பிடுகின்றார். எனினும் தற்போது நீர்மட்டம் 12 காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். எவ்வாறாயினும் அடுத்த வாரத்தின் இறுதியில் பெரும்போக செய்கையை ஆரம்பிப்பதற்கான தினம் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஜானகி மீகஸ்தென்ன தெரிவித்தார். அத்துடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பீடுகளுக்கு அமைய குறைந்தளவு மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் கூறினார். பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் நடத்தப்படும் ஊடக செயலமர்வின் மற்றொரு கட்டம் நுகேகுட சமுத்திரதேவி பாலிகா வித்தியாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. நுகேகுட சமுத்திரதேவி பாலிகா வித்தியாலயத்தில் நடைபெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக செயலமர்வின் 152வது கட்டத்தில் அதிகளவான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோட்பாடு மற்றும் செயற்பாட்டு ரீதியிலான பயிற்சிகள் அடங்கிய இந்த செயலமர்வில் செய்தி தயாரிப்பு மற்றும் அறிக்கையிடல் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம குருநாகல் மாளிகாப்பட்டி பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட இலங்கை போக்குவரத்து சபை தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
வடமேல் மாகாண இலங்கை போக்குவரத்து சபையின் 12 டிப்போக்களுக்கு 72 பஸ்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சம்பளத்தில் அரைவாசியாவது கிடைக்கும் என சந்தோஷப்படுத்தினேன். இல்லையெனில் மனைவிமார் எனக்கு பேசுவர். மனைவிகள் பேசுவதென்றால் எனக்கு விருப்பம்தான். பூ பறிப்பதென்றால் அதுவும் பரவாயில்லை. அவை எதுவும் இல்லை. சத்தமிட்டு விட்டு பின்னர் அழுகின்றனர். 12,800 ரூபாய் வழங்கியதும் தொலைபேசி அழைப்பு வருவதில்லை. இந்த பஸ்களூடாக எதிர்பார்க்கப்படும் வருமானம் இன்னும் கிடைக்கவில்லை. அதனையும் கூற வேண்டும். பஸ் நடத்துனர் ஒருவர் 35,000 வரையில் இன்று சம்பளம் பெறுகின்றார். சாரதி 35,000 40,000 வரையில் பெறுகின்றார். எனினும் இன்று சூறையாடுகின்றனர். சூறையாடுவதை நிறுத்துங்கள் என்றே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையெனில் நான் இவற்றுக்கு எவ்வாறு பணம் செலுத்துவது? இறுதியில் நானே மாட்டிக்கொள்வேன். அதனால் கொஞ்சம் சிந்தித்து பின்னர் சூறையாடுங்கள். சிலர் தற்போது பதவி உயர்வை எதிர்பார்த்துள்ளனர். எதற்கும் அச்சப்பட வேண்டாம். அவர்களுக்கு நாங்கள் பதவி உயர்வு வழங்குகின்றோம். எதிர்வரும் தேர்தலில் அச்சமின்றி முன்வந்து பணியாற்றுங்கள். நான் உங்களை பார்த்துக் கொள்கின்றேன். ඔගලන් මේ ඉදිරියේ එන ඕන මැතිවරණයකට වැඩ කරන්න මම ඔගලන්ව බලා ගන්නම්. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ඔබ දන්නවා රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය පහුගිය ජූලි 2 වෙනිදා වහන්න සිද්ධ. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி மூடப்பட்டமை உங்களுக்கு தெரியும். வைத்திய குழுவினரே இதன் பின்னணியில் இருந்தனர். அரசு வைத்தியசாலைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்குமாறு கோரி தனியார் வைத்தியசாலைகளின் பயிலுனர்களால் ஜூலை 12ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை செயலாக்க செய்வதன் பின்னணியில் தனியார் மருத்துவக் கல்லூரியை உருவாக்குவதற்கான வேலை திட்டம் காணப்படுகின்றமை இதனூடாக உங்களுக்கு தெளிவாகும். இதனால்தான் இந்த மருத்துவத்துறையை செயலிழக்க செய்வதற்கான செயற்பாடுகளின் பின்னணியில் சர்வதேச மற்றும் மேற்கூறப்பட்டவாறான நிறுவனங்கள் உள்ளமையை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கூறி வருகின்றோம். தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்தும் கூறுகின்றோம். வைத்தியர் சபையின் அனுமதியின்றி தனியார் மருத்துவக் கல்லூரியை உருவாக்க முடியாது. வைத்தியர் சபை தொடர்ந்தும் சரியான நிலைப்பாட்டிலேயே இருக்கும் என நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றோம். அது தொடர்பில் நாங்கள் பொறுமையாக உள்ளோம். බලාපොරොත්තු වෙන වෛද්‍ය සභාව නිවැරදි ස්ථාවරයේ දිගටම ඉඳී කියලා. ඒ ගැන இலங்கை போக்குவரத்து சபையின் புத்தளம் டிப்போவினால் உடப்பிலிருந்து முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களுக்கு இடையிலான பஸ் சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பயணிகளின் நலன் கருதி இந்த பஸ் சேவைகள் இன்று காலை 10 மணிக்கு உடப்பு நகரிலிருந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தெங்கு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பி. விக்டர் ஆண்டனி பெரேராவினால் இந்த பஸ் சேவைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த அங்குராப்பண நிகழ்வுக்கு முன்னர் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாதிரி ஸ்ரீ தௌபதி அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பின்னர் குறித்த இரு பிரதேசங்களுக்கும் இடையேயான பஸ் சேவை உத்தியோகபூர்வமாக பிரதி அமைச்சர் விக்டர் பெரேராவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சக்தி விரதங்களில் முதன்மையான விரதமான நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நவராத்திரி விரதம் புரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் விரதமாகும். நவராத்திரி விரத விசேட பூஜைகள் வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் 9 நாட்களும் நடைபெற்று வருகின்றன. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றிற்கும் அதிபதியாக எழுந்தருளியுள்ள சக்திக்கு காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மாலையில் உற்சவ சக்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க உள்வீதி வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் எதிர்வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வரை விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளன. மக்களின் தொடர்பாடலில் பழமை வாய்ந்ததும் தற்போதைய காலத்தில் மக்களால் இலகுவாக கையாளக்கூடிய முறையாகவும் காணப்படுவது அஞ்சல் முறையாகும். ஆனால் தற்போது இந்த தொடர்பாடல் முறையினை பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. அம்பாறை மாவட்டம் வீரமுனை கிராமத்தில் உள்ள உப அஞ்சல் அலுவலகமே இது.
வீரமுனை, வீரச்சோலை, சொரிக்கல்முனை மற்றும் சம்மாந்துறை உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து வருகின்ற பொதுமக்கள் இந்த அஞ்சல் அலுவலகத்தில் தமக்கான சேவைகளை பெற்றுக் கொள்கின்றனர். எனினும் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வரும் இந்த அஞ்சல் அலுவலகமானது சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக வசதிகள் மிகவும் குறைந்த பழைய கட்டிடம் ஒன்றில் இயங்கி வருகின்றது. இதனால் தமக்கான சேவையினை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்நோக்குவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அந்த போஸ்ட் ஆபீஸ் ஆனது ஒரு தனியார் கட்டடத்தில் இயங்கி கொண்டு வருது இவ்வளவு காலமாக. இது கனகாலகட்டமாக இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் அனைத்துக்கும் இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். வீரச்சோல இருந்து சொற்கன்மை இருந்து அரவாசி பேர் இங்கே வார அதனால இது தனியார் கட்டடத்தை இயங்கி வரதனாடி இதுக்கான ஒரு இடத்தை அமைச்சு இது ஒரு ஷிஃப்ட் ஆகி எங்களுக்கு தரும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். 1994 ஆண்டு தொடக்கம் வீரமுனை உப அஞ்சல் அலுவலகம் தனியாருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் வாடகை அடிப்படையில் செயற்பட்டு வருகின்றது. 1994 ஆண்டிலிருந்து இந்த உப அஞ்சல் அலுவலகம் இயங்கி வந்து கொண்டு இருக்கின்றது. நான் இந்த உப அஞ்சல் அதிபராக கடமையாற்றுகின்றேன். இது ஒரு பழைய கட்டமாக இருக்கின்றது, ஆனால் தனியார் கட்டடம். இது பழமையான இக்கட்டிடமானது சிதைவடைந்து பாவனைக்கு உதவாத நிலையில் காட்சியளிக்கின்றது. மக்களின் வாழ்வுடன் தொடர்புடைய இந்த அஞ்சல் அலுவலகத்தை புனரமைத்து தருமாறு மக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்தும் அசமந்த போக்குடனேயே செயற்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த போஸ்ட் ஆபீஸ் ஆனது 94 ஆண்டு பழைய கட்டடத்தில் இயங்கி வருது. இந்த கட்டடத்தை ஒரு புது கட்டடமாக்கி தருமாறு சக்தி டிவி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை ஆசிய விளையாட்டு விழா கிரிக்கெட் போட்டியில் மலேசியா அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றியீட்டி ஹாங்காங் அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டு விழாவின் கிரிக்கெட் காலிறுதிப் போட்டி இன்று ஆரம்பமானது. இன்று ஆரம்பமான முதல் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மலேசியா அணி முதலில் துடுப்படுத்தாடி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 129 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் அகமட் பாயஸ் 45 ஓட்டங்களை பெற்றார். 130 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஹாங்காங் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் நிஷாங்க கான் 63 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. காலிறுதிப் போட்டியில் 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றதன் மூலம் ஹாங்காங் அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.